சென்னையில் இவ்வளோ அழகான ஒரு பேலஸா? லாஸ்ட் வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா கல்டன் சமுத்ரா தான் போயிருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஆம்பியன்ஸ் வந்து அப்படியே பேலஸ் லுக் இருந்துச்சு. நமக்கு வெல்கம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி டான்ஸோட நமக்கு ஒரு தலப்பா வச்சு பொட்டெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணாங்க. இந்த ரெசார்ட் மகாபலிபுரமில் இருக்குது. நமக்கு உள்ள ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி ஸ்டைலில் இருக்கும். இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே அந்த ஸ்டைலில் தான் இருந்துச்சுங்க. இங்கே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்குது. குழந்தைங்க ப்ளே ஏரியாஸ் அண்ட் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிம், ஸ்பா, சலூன் இந்த மாதிரி எல்லாமே உள்ளேயே வச்சுருந்தாங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டோட நீங்கள் 1 டே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரூம் டைப்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் எடுத்திருந்தது ப்ரீமியம் சூட் எடுத்திருந்தோம். 2 ரூமோட வரும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க இருந்துச்சு. குழந்தைங்க விளாட்ற கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஸ்னூக்கர்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜபிள். ½ அன் ஹவருக்கு ஒரு ப்ரைஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம அது 8 o'clock எப்போ வேணால் விளையாண்டுக்கலாம். இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே தான் வந்து ஹால், அப்புறம் டைனிங் ஏரியா, இது எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. ரிசப்ஷன் எல்லாமே இங்கே இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் பூல். சென்னையிலே இதாங்க லார்ஜஸ்ட் ஸ்விம்மிங் பூல். அவ்வளோ அழகாக இருந்தது. மோஸ்ட்லி எல்லா ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூலில் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் ரூம் டைப்ஸ் இருந்துச்சு. ஈவினிங் ட்ரெஸ்அப் பண்ணியாச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணினேன். இது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினேன். அவ்வளோ அழகான ஒரு கலருங்க இது. ஹை டீயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸோடு உங்களுக்கு டீ காஃபி கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கேக் ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. டீ கடை மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து காஃபி டீ அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம என்ன மாதிரியான டீ கேட்குறோமோ அதை வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ நல்ல ஸ்நாக்ஸோடு இந்த சூப்பரான ராஜஸ்தானி பர்ஃபார்மன்ஸை நம்ம என்ஜாய் பண்ணலாம். அந்த 1 hour பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நிறையா ஸ்நாக்ஸோட அந்த டீ குடிக்கும் போது சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவே நல்ல வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல். ஹை டீ முடிச்சுட்டு ஃபோட்டோ செஷன் வச்சுருந்தாங்க. நம்ம ஃபேமிலியோட குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதை எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக் போகலான்னு வந்தோம். இந்த ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு பீச் பக்கமாக இருக்கும். ஸோ அப்படியே ஒரு வாக் போகிறதுக்குலாம் நல்லா இருந்துச்சு. அங்கே இருந்து அந்த பேலஸை பார்க்கும்போது அந்த மைல்டு லைட்டோட அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ராஜ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அது கரெக்டு தாங்க. ஒரு நாள்னாலும் ஒரு நாள் நான் ராணியாக இருந்துட்டேன். இவங்க சர்வீஸ் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இங்கே உட்காந்து அந்த கடலை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம அப்படியே ரசித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே சார்ஜபிள் தான். இந்த செக்வே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வருவாங்க. ஸோ இதுக்கு வந்து 800 rupees சார்ஜ் பண்ணாங்க. ப்ளஸ் டேக்ஸோடு வரும். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து வெளியில் பார்க்கும்போது இந்த ஸ்விம்மிங் பூல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிஜமாகவே ஒரு பேலஸில் உட்காந்து ஒரு ராணியாக இதெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். வெளியிலே இவ்வளோ அழகாக இருக்கே, அப்போ ரூம் எப்படி இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. அது நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.